தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கும் போது ஊடகங்களுக்கு பேட்டியளித்தது ஏன்? ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் ஆய்வறிக்கையில் தெளிவு இல்லை. அரசியலில் இருந்து கடவுளை தள்ளி வையுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. பாலியல் புகாரில் சிக்கிய மலையாள நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை. முன்ஜாமீன் கோரி சித்திக் தாக்கல் செய்த வழக்கில் கேரள அரசும் புகார் அளித்த நடிகையும் 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தன்னை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க திமுக தொண்டர்கள் சென்னைக்கு வர வேண்டாம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் தானே நேரில் சந்திப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. சிறப்பு அமர்வை நியமிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்படும் என அறிவிப்பு. அதிகளவு விமானங்களை இயக்க வாய்ப்பிருப்பதாக விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார் தகவல். சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வானிலை முன் அறிவிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தல். மழை காலத்தில் ஒரு இறப்பு கூட ஏற்படாமல் இருக்கும் அளவில் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவு. கழிவறை, தடையற்ற மின்சாரம், உரிய நேரத்தில் உணவு ஆகியவற்றை வழங்கணும். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். மழை காலத்திற்கு முன் பாலங்கள், மின்கம்பிகளை சரி செய்தல், நீர்நிலைகளை தூர்வாறுதல் பணிகளை கண்காணிக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவு. பேரிடர்களில் பால், குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். நாம் மேற்கொள்ளுகிற தூர்வாரும் பணிகள், பாலங்கள், சிறு பாலங்களில் கழிவுகளை அகற்றுதல், நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல், அருந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிற மின்கம்பிகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகளும் சரியாக நடைபெற்று வருதான்னு ஆய்வின் போது கண்டறியணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தால் எந்த பாதிப்பையும் தடுத்து விடலாம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை என்பது இருந்தாலே எந்த பாதிப்பையும் நாம் தடுத்திட முடியும். கடந்த 3 ஆண்டு மழை வெள்ளம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் மக்கள் தெரிந்து கொள்ள டிஎன் அலர்ட் செயலி அறிமுகம். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. செயலியை உருவாக்கியிருக்கோம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து இளைஞர் பலியானதற்கு சென்னை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடே காரணம். இளைஞரின் மரணத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என சாடல்.
செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது என்றும் அறிவுறுத்தல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு என தகவல். தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என தேர்தல் ஆணையம் பதில். தாவேகா கொடியில் யானைகள் உருவம் இடம்பெற்றது தொடர்பாக பகுஜன் சமாஜ் அளித்த புகாருக்கு பதில். அரசியல் கட்சி கொடியில் இடம்பெறும் சின்னங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதலோ அங்கீகாரமோ வழங்காது. தேர்தல் நேரத்தில் கட்சியின் சின்னமாக யானையை தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்த முடியாது என திட்டவட்டம். புதிய அமைச்சர்களாக பதவியேற்ற கோவி செழியன் மற்றும் ராஜேந்திரன் பொறுப்பேற்பு. தலைமைச் செயலகத்தில் முறைப்படி கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினர். உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். அமைச்சராக பதவியேற்ற பின் முதன்முறையாக கையெழுத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். குறைந்த மின்னழுத்தம் காரணமாக விவசாய மின் மோட்டார்கள் பழுதடைவதாக குற்றஞ்சாட்டி போராட்டம். வேண்டும் என்று சொன்னால் சென்னையில் 2024-2025 ஆண்டின் 2ஆம் அரையாண்டுக்கான குடிநீர் கழிவுநீர் வரியை முன்கூட்டியே கட்டினால் சலுகை. அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் கட்டினால் 5% ஊக்கத்தொகை என மாநகராட்சி அறிவிப்பு. திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவன இயக்குனர் ராஜசேகர் முன்ஜாமீன் கோரி திருப்பதி நீதிமன்றத்தில் மனு தாக்கல். திருப்பதி கோவிலுக்கு கலப்பட நெய் அனுப்பியதாக கூறப்படும் விவகாரத்தில் கைதாகப்படலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை. காவிரி நதிநீர் பிரச்சினைக்கான தீர்வு சட்ட ரீதியாக நடப்பது அல்ல என மத்திய அமைச்சர் குமாரசாமி பேட்டி. இருதரப்பும் பேசி தீர்ப்பதுதான் சரியானது என்றும் விளக்கம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அகமது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதிய நீதிபதிகள் வரவால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 67ஆக உயர்வு. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 8ஆக குறைந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் CPCL நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் போராட்டம். கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு மறுவாழ்வு மற்றும் மீள்குடி அமர்வு இழப்பீடு தொகை வழங்க கோரிக்கை.